நம்ம ஒரு பூண்டு சட்னி பண்ணலாம்பா. அதுக்காக ஒரு 3-4 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். அதுக்கு இந்த காஷ்மீரி மிளகா பாருங்கள், அது ஒரு 4 கழுவி வச்சுருக்கேன். சாதா மிளகா ஒரு 10 மிளகா கிட்ட கழுவி வச்சுருக்கேன். தக்காளி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இது 3த்தையும் போட்டு அரைச்சிட்டு எப்படி தாளிக்கலான்னு காமிக்கிறேன். இருங்க, அரைச்சிட்டு வரேன். கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்பா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. 2 ஸ்பூன் கூட இல்லை, 1.5 ஸ்பூன் தான் இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஒரே நல்லெண்ணெயாக ஊற்றினாலும் அந்த ஸ்மெல் அவ்வளோ எனக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கல்லெண்ணெய், 2 சேர்த்து எண்ணெய் ஒரு 50 ml இருக்குமா? 50 ml இருக்கும். இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். 1 ஸ்பூன் கிட்ட உளுத்தம் பருப்பு பாருங்க. சட்னி தாளிச்சிட்டு இருக்கும் பொழுது கரண்ட் போயிடுச்சுப்பா, அதனால் உங்கள்கிட்ட அந்த சட்னி போடும்பொழுது காமிக்க முடியல. இப்போ தான் வந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, வெறுமனே மிளகா, பூண்டு, தக்காளி இது 3 தான் அரைச்சி தாளிச்சிருக்கிறேன். இன்னும் உப்பு போடலை. உப்பு போட்டால் தெறிக்கும், அதனால் உப்பு லாஸ்ட்டாக போட்டு கலந்துடலாம். இப்போ போடலாம் நம்ம உப்பு. இப்போ பாருங்கள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுறேன், போட்டு கலக்கிறேன். இப்போது சட்னி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேலை முடிஞ்சு போச்சு. உப்பும் போட்டாச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துட்டேன். ஆஃப் பண்ணிடுறேன். அது போட்டவுடனே தெரிக்குது பாருங்கள். இப்போ வெள்ளை பணியாரம்ப்பா, காரைக்குடி செட்டிநாடு வெள்ளை பணியாரம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ரேஷியோ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்து இப்படி தலை தட்டி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே இப்படி கோபுரமாக உளுந்து போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நைஸாக அரைச்சிடணும். மாவு பாருங்கள், மை மாதிரி அரைச்சிடணும். தொட்டு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது அதில். அவ்வளோ அழகாக அரைச்சிட்டு அதை வேறு ஒன்றுமே கிடையாது, பச்சரிசி, உளுந்து, துளி உப்பு போடணும் அதுக்கு, அவ்வளோதான். இப்படி அரைச்சி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து இதை நம்ம எண்ணெயில் இப்படி போட்டு பொரிச்சா எப்படி இருக்குது பாருங்கள், புசு புசு புசுன்னு அருமையான வெள்ளை பணியாரம். இந்த கார சட்னி இந்த வெள்ளை பணியாரமும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ப்பா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். ஒன்று ஊற்றலாம் பாருங்கள். ஊற்றுனதை திருப்பி போடலாம் பாருங்கள். சூப்பரான வெள்ளை பணியாரம் கார சட்னி. கூடு கூடாக இருக்குது பாருங்கள். இது உள்ளுக்குள்ளே நல்லா அப்படியே புசு புசு புசுன்னு இருக்கும். இது மாதிரி வரணும். இந்த ரவுண்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கரண்டியில் மொண்டு ஊற்றுறது தான். அருமையான வெள்ளை பணியாரம் கார சட்னி. வாங்க சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன்.